காலை நேரத்திலே ஆண்டவரே நேரமாய் பாடி துதித்து ஆராதிக்க நீங்க தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுது உடைய வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். வார்த்தை என்ற மன்னாவினால் நிரப்பும் ஏசப்பா எங்களை திருப்திப்படுத்துங்க. ஆலயத்தின் நன்மையினால நாங்கள் திருப்தி அடையத்தக்கதாய் அன்றுவரே ஏசப்பா உடைய வார்த்தைகள் அன்றுவரை எங்களுடைய உள்ளத்துல கிரியை செய்யட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம். ஒரு விஷயம் அடியேனை மூடி மறைத்து வெளிப்படுங்க. அன்றுவரை பேசுகிறது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற பசுத்த ஆவியானவர் எங்கள் வார்த்தையின்படியாக நீங்க பேசுங்க. உடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு திறமை பாராட்டுங்க. அன்றுவரே நீங்க அன்றுவரை ஏசப்பா ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாய் சொல்லிக்கிறேன். அந்த யார் நன்மையாய் திரும்பாதபடிக்கு உடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய் திருப்தியாய் திரும்பி செல்ல திறமை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 128வது அதிகாரம் 2வது வசனம். கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆசை, என் கை பிரயாசத்தை நான் தான் சாப்பிடணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? இப்ப என் கைகளின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிடணும். ஆமென். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அந்த சம்பளத்தை வீணான செலவு வந்துடக்கூடாது. அந்த ஒரு ஆசை எல்லாருக்குள்ள இருக்கும். டாக்டருக்கு கொடுக்கும் போது ஐயோ நம்ம சம்பாதிக்கிறது இப்படி டாக்டருக்கு போதே, நம்ம வட்டி கட்டும் போது நம்ம கடன் இவ்வளவு வாங்கணும், ஆனா வட்டி இவ்வளவு கட்டுறோமே, அதெல்லாம் என்னது வீணான செலவுகள். இப்ப நம்ம கைகளின் பிரயாசத்தை நாம சாப்பிடணும்னா ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவைகளை என்ன தியானிப்போமா? அதே அதிகாரம் 128வது சங்கீதத்துல 1வது வசனத்துல கர்த்தருக்கு பயந்து அவன் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதல்ல ஆரம்பிக்கும் போதே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அதுக்கு அடுத்த வசனத்துல உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். முதல் வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயந்து. இப்படி ஒரு முறை இப்படியா எங்க அம்மா வந்து ஷைனி கிட்ட சொல்லியிருந்தாங்க, என்னன்னா மனுஷனுக்கு பயந்து அம்மா அடிப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அம்மா அடிப்பாங்க அப்பா திட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு நம்ம போய் சொல்லக்கூடாது. நமக்கு என்ன வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அப்ப அவ வந்து அதுக்கப்புறமா என்கிட்ட கேட்கிறான், அம்மா நம்ம தப்பு செஞ்சாதானே பயப்படணும், நம்ம ஏன் ஏசப்பாக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மாதிரியான ஒரு பயம் கிடையாது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுல என்ன பயம் வேணும், நம்ம தப்பு செஞ்சிருவோமோ, ஏசப்பாக்கு பிரியமில்லாத வழியில நடந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வேணும். துணிகரமான பாவங்களுக்கு போது அடியேனே அப்ப என்ன வரணும், அந்த பாவத்தை செய்ய போகும்போது நம்மளுக்குள்ள என்ன வரணும், பயம் வரணும். என்ன பயம் வரணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த காரியம் ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பு. என்னதான் நமக்கு எப்படி பயப்படாம இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் காட்டுகிற பாதையில சென்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்குள்ள என்ன வராது, பயம் வராது. எப்பொழுதும் ஒரு சிந்தனை நம்மளுக்குள்ள இருக்கணும், இந்த பாதை ஆண்டவர் காட்டுகிற பாதையா, இந்த வழி ஆண்டவருக்கு பிரியமான வழியா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்கணும். ஆண்டவரே நீர் எங்களை என்ன பண்ணுங்க, உமக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்க. 143வது சங்கீதம் 10வது வசனத்துல எடுத்து வாசிக்கும் பொழுது உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. செம்மையான வழியில நடத்துவாராக. அப்ப நம்ம ஆசைப்பட்ட போதாது, நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நிறைவாய் நிரப்பும் பொழுது அவர் எந்த வழியில நடத்துவாரா, செம்மையான வழியில நடத்துவார். பாதை மாறும் பொழுதுதான் என்ன வரும், நம்மளுக்குள்ள ஒரு சிந்தனை வேணும். அந்த அவர் காட்டுகிற பாதையில செம்மையான வழியில நம்ம நடப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு மனம் போன போக்குல போறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் காட்டுற பாதையில என் பிள்ளைங்க நடக்கணும்.
ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒரு காரியத்தை உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்குறீங்கன்னா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா செஞ்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன வரும்? அப்ப ஆண்டவர் நமக்கு எத்தனை காரியங்களை வேதத்துல கற்றுக் கொடுத்திருக்கிறார். நடக்க வேண்டிய வழியில சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதிக்கிறேன், நீ நடக்க வேண்டிய வழிய நான் உனக்கு காட்டுவேன், உன் மேல எனக்கு கண் வச்சுட்டே இருக்கேன். இப்ப சின்ன பிள்ளைங்க விளையாடுறாங்க, நம்ம கண்ணு என்ன இருக்கும்? ஒரு கண்ணு இருக்கும். ஆப்போசிட்ல கண்ணு இருக்குன்னா அது எந்த வழியில போகுதுன்னு நம்ம கண்ணு என்ன பண்ணும்? பார்த்துட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கோம் மேலே கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உங்க பிள்ளைங்க இப்ப ஆப்போசிட்ல போறாங்க, அந்த ரோட கண்ணா என்ன இருக்கு? இந்த ரோட்டுக்கு போகும்போதே நீ அந்த இடத்துக்கு போகாத சவுண்ட் விடுவோமா இல்லையா? அங்க ஓடாத, கேட்டு தரதுக்கு அந்த பக்கம் போகாது. அப்ப அதையும் மீறி அந்த பிள்ளைங்க போயிடுவாங்களா? போனா யாருக்கு ஆபத்து? பிள்ளைங்களுக்கு ஆபத்து. இன்னைக்கு அதே இடத்துலதான் நாம இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு மேல கண் வச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம தவறான வழிக்கு போகும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள கூப்பிடுறாரு, மகளே அந்த இடத்துக்கு போகாது, மகளே அந்த இடத்துக்கு போகாது. போகாதுன்னு சொல்லி போனா நமக்கு அந்த இடத்துல என்னதான் இருக்கும்? ஆபத்து தான், கண்ணிதான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நம்ம நடக்கணும். ஆண்டவரே, நான் இந்த கையின் பிரயாசம் இந்த மாச சம்பளத்தை நான் வாங்கிட்டேன், எனக்கு என்ன சொல்லுங்க, ஆலோசனை சொல்லுங்க. எந்த இடத்துல செலவு பண்ணணும், எந்த இடத்துல செலவு பண்ணக்கூடாது, எதற்கு வீணான காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது. இளையகுமாரன் பாத்தீங்கன்னா உதாரித்தனமாய் அவன் செலவு செய்கிறவனாய் காணப்பட்டான். அவன் தகப்பன் வீட்டிலேயே இருந்திருக்கலாம், தகப்பனுக்கு அடங்கி இருந்திருக்கலாம், அவன் கையில் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இப்ப அவனோட நிலைமை என்னவா இருக்கிறது? அப்பாவுக்கு வேலைக்காரனா இருக்கிறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை வழி தாறுமாறான வழியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாமளும் ஒருவேளை மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தது அப்படின்னா நிறைய பேருடைய காரியங்களை பார்த்துருக்கேன். 1ஆம் தேதி வந்துச்சுன்னா 10ஆம் தேதி இல்லைன்னு சொல்லுகிற காரியங்கள். இப்போ அந்த 1ல இருந்து 10க்குள்ள என்ன செய்யறோம்? கையில் பிரயாசங்கள் எங்க போகுது? அப்ப கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம செலவு பண்றோமா? அவர் காட்டுகிற வழியில நம்ம செல்றோமா? ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 25வது அதிகாரத்துல 4-5 வசனத்தை வாசிப்போமா? கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த தாவீது அழகா சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. தெரியும்னா என்னது? சொல்லுங்கப்பா, உங்களுடைய வழிகளை எனக்கு சொல்லுங்க, உங்களுடைய பாதைகளை எனக்கு போதித்தருளுங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவர் வழியில நடக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில நம்ம நடக்கணும். அப்ப நம்ம தினமும் என்ன பண்ணணும்? நான் எந்த வழியில செல்லணும் ஏசப்பா. நான் ஒரு டெசிஷன் எடுப்போம், ஒரு பிசினஸே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் வைங்களேன், காத்திருக்கணும். அந்த அதுக்கு அடுத்த வசனத்துல உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த காத்திருக்கிற காரியங்கள் அனைவருக்கு இப்ப நமக்குள்ள என்ன இல்லை இல்ல. 5 நிமிஷம் ஜெபத்துல ஆண்டவர் என்ன சொல்லிடணும்? பதில் சொல்லிடணும். அப்படி சொல்லலைன்னா அவர் வழி இல்லை, என்னோட வழிதான். 2 வழி. நம்ம ஆண்டவருக்கு என்ன வச்சிருக்கோம்? சாய்ஸ். ஏசப்பா நீங்க 5 நிமிஷத்துல எனக்கு பதில் சொல்லலைன்னா நான் எடுக்கிற முடிவுல நான் எடுத்துட்டு என்ன பண்ணிடுவேன்? அவர் வழியில போனோம் போகல அப்படின்னா என்ன ஆகும்? முட்டு சந்துதான், வழி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்குலாம்? நமக்கு என்ன பண்ணணும்? நாள் முழுவதும் அவரோட வழி நமக்கு சொல்ற வரைக்கும் ஒரு புதுசா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஒரு திருமண காரியமா இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் செய்கிற காரியமா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிற காரியமா, எதுவா இருந்தாலும் சரி, சின்ன முடிவு கூட, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இதை செய்யாத சொல்லி கொடுப்பார். நம்மளுடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரை கூட பேசுவாரு. நான் ஒரு தப்பான டெசிஷனை எடுக்கும் போது ஒண்ணும் இல்லை, இந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே நம்ம பிள்ளைங்க யாராவது கேட்டுக்கிட்டா போறாங்கன்னு வைங்க, என் பையனே போறான், நான் பார்க்கல, நீங்க பாக்குறீங்க, பார்க்கவே என்ன சொல்லுவீங்க?
கூப்பிடுவீங்க, டேய் அந்த பக்கம் போகாதடா, ரோட்டுக்கு போகாத. ஏன்னா பிள்ளைகளுக்கு அது குழின்னு தெரியாது, அது கிணறுன்னு தெரியாது. இன்னைக்கு நாம அதே இடத்துலதான் இருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எந்த இடத்துல நம்ம இன்னைக்குரிய காரியத்தை பார்ப்போம். சரியா? இப்போ இந்த பிசினஸ் நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சிறப்பா வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட் சொல்லுவோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அதுல நீ கை வச்சீன்னா நீ என்னதான் பண்ணுவ, குழிக்குள்ளதான் போய் விழுவ, வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. நம்ம ஆண்டவருக்கு செய்ய மறைச்சிப்போம். அடுத்து நல்ல ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஊழியக்காரர் மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு பிள்ளைகள் மூலமாவோ வச்சு என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. அப்ப என்ன வரும், சரி ஊழியக்காரர் சொல்லிட்டாரு, அப்ப இது கரெக்டா தான் இருக்கும்னு ஒரு மனசு சொன்னாலும் இன்னொரு பக்கம் என்ன தோணும் தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனாலதான் சொல்றாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்துல என்ன பண்ணுவாரு, உங்களை அவரோட வழிக்குள்ள இழுக்கணும்னு முயற்சிப்பாரு. ஒரு மனுஷன் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலையா, நீங்க முட்டி போட்டு காத்துருங்க. தாவீது சொல்றாரு, நான் முழுவதும் உங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் காத்திருக்கேன். அப்ப நாம என்ன செய்யணும், நான் முழுசும் காத்திருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை தெளிவா கேட்கணும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கணும், காத்திருக்கணும். இதுவே ஒருவேளை ஆண்டவரோட முடிவுக்கு ஒத்து போகல அப்படின்னாலும் நீங்க காத்து கொண்டே இருக்கணும். ஆமே. யாக்கோபு என்ன பண்றாரு, போராடுகிறவராய் காணப்படுறாரு. நீங்க என்ன ஆசீர்வதிச்சாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்களை போக விடுவேன். அதனால அவருக்கு என்ன ஆச்சு, காலு சுளுக்கிச்சு. சுளுக்குற அளவுக்கு அவர் போராடி இருக்கிறாரு. ஆண்டவரே சொன்னாரு, மனுஷனோடும் தேவனோடும் போராடினாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். இனிமே நீ யாக்கோபு இல்லை, இனிமே நீயே இஸ்ரவேல். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும். நம்ம கையின் பிரயாசத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல அவருடைய வழிகளில் நாம் நடக்கிறவங்களா இருக்கணும். அவருடைய வழி ஒரு செம்மையான வழி. ஆமென். நேர்வழியாக நடத்துகிற தெய்வம். நம்ம போனோம்னா இப்ப கூகுள் மேப்லாம் இருக்குல்ல, நமக்கு வழி தெரியும். ஆனா எதுலதான் போவோம், சில நேரங்கள்ல கூகுள் மேப். ஒருத்தர் சிஎஸ் இமானுவேல் சர்ச்சுக்கு போனோம், போறதுக்கு வழி தெரியும். ஆனா பஸ் போற வழியில போறோம்னா நமக்கு சுத்து இல்ல, அதனால நம்ம ஷார்ட்கட்ல போலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியாச்சு, கூகுள் மேப் போட்டாச்சு. வண்டி போது 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 போய்கிட்டே இருக்கு. ஆல்ரெடி அதுக்கு வழி நல்லாவே தெரியும் இல்ல, மெயினா கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயே இருக்கு. போறோம் ஒரு வீட்டு வழியா போச்சு. ஓகே, எங்கேயோ போகுது, ஏதோ ஷார்ட்டா கூட்டு போகுது அப்படின்னு நம்ம நினைச்சா வீட்டுக்குள்ள போகுது, சந்துக்குள்ள போது. எனக்கு ஒரு பக்கம் என்ன இருந்துச்சு, பயம். கடைசியில போய் நினைச்சு ஒரு சிஎஸ்ஐ இதுதான். ஆனா நாங்க நினைச்ச சர்ச்சு கிடையாது. சரியா? ஒரு கல்யாண வீட்டுக்காக போறோம். நாங்க எந்த இடத்துக்கு போனோமோ அங்கே இல்லை. அது குட்டியா போய் ஒரு முட்டுசாட்டு, அதுக்கு மேல என்ன இல்லை, அதுக்கு வெளியில வர்றதுக்கு வழி தெரியல. ஒவ்வொருத்தருக்கிட்டையா மெயின் ரோட்டுக்கு போறதுக்கு என்ன வழின்னா அவங்க அந்த எந்த ஊர்ல இருக்கோனே கடைசி வரைக்கும் தெரியல. இந்த நாள்ல நம்மளும் அப்படிதான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் காட்டுறது பாதியை காட்டுல நம்ம ஏதாவது ஷார்ட்டா போவோமே, சீக்கிரமா ஏதாவது எவன் பண்ணிடலாமே அப்படின்னு நினைச்சோம்னா முழுசதுதான். ஆமென். அங்கிருந்து வெளியில வர்றதுக்கும் வழி தெரியாது. இன்னைக்கு நாம எந்த இடத்துல இருக்கிறோம், ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க வேண்டியது, ஏசப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்க எங்களுக்கு காட்டுங்கப்பா. என் மேல கண்ணு வச்சுட்டே இருக்கீங்க. நான் தப்பு பண்ணும்போது என்ன பண்ணுங்க, உங்க சத்தத்தை நான் கேட்கிறவங்களா இருக்கணும். பிள்ளைங்க அந்த ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம அவ்வளவு சத்தம் போட்டு பிள்ளைங்க நம்ம காது கொடுத்து கேட்காம போனா என்னதான் ஆகும், விடத்தான் செய்வாங்க. நாம நம்மளுடைய செவி எப்படி இருக்கணும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கணும். ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கும். இன்னைக்கு நாம நம்மளுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்தவர்களா இருக்கணும். காதை அடைச்சு வச்சுட்டு போக கூடாது. ஆமென். அடுத்த ஒரு காரியம், சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து
இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அவன் செய்வதெல்லாம். அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துல என்ன சொல்லிருக்கு? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன். அவன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் அவருடைய வேத தியானமாய் இருக்கிற மனுஷன் அவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அடுத்த வசனம், அவர் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவன் சொல்லுங்களேன். இந்த இடத்துல பாருங்க, நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம். எந்த மரம்? நம்ம வளர்க்கிற மரத்துக்கும் தோட்ட பகுதிகளுக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கிற மரத்துக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு சொல்றவங்கள நல்லா ஆமா இருக்கு சொல்லுங்க. இருக்கா? அப்ப என்ன வித்தியாசம்? நம்ம மரத்துக்கும் நம்மளும் வீட்டுல மரங்களை வச்சிருக்கோம். இப்ப இங்க ஆப்போசிட்ல சப்போட்டா மரம் நிக்குது. இதோட கலரும் ஏதோ ஒரு தோட்டத்துல நிக்கிற மரத்தோட கலருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இதுக்கும் தினமும் தண்ணி ஊத்ததான் செய்யணும், அங்கேயும் தண்ணி இருக்கு. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதுல எப்பவும் தண்ணி இருக்குது, அது வற்றாத ஒரு நீரூற்று, ஒரு நீர்க்கால்கள், தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இப்ப நீர்க்கால்கள்னா என்னது? போயிட்டு இருக்கு, தோட்டத்துல தண்ணி ஒரு பக்கமா ஓடிட்டு இருக்கும், அது எல்லா இடங்களுக்கும் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஓரமாய் நடப்பட்டிருக்கிற அந்த மரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். இந்த மரத்துக்கும் அந்த மரத்துக்கும் வித்தியாசமே அதுதான். இது செழிப்பா இல்லை, ஆனா அங்க இருக்கிற மரங்கள் செழிப்பா இருக்கும். அவன் அதுக்கு உரம் போடுவாங்க. அதுக்கு கரெக்டா தண்ணி தண்ணி என்ன சொல்றது, தண்ணி நிக்காம அது அந்த கரைகளை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. சோ எப்பவும் அதுக்கு தண்ணி இருந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய கரங்கள் நம்ம கூடவே இருக்கணும், அவருடைய வழிநடத்துதல் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கணும். எங்களுடைய சின்ன வயதுல எங்களுடைய பாட்டி எப்பவும் என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் படிச்சுட்டு அவங்க போய் உட்காந்தாலும் பைபிள் இருந்து கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களோட காரியங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க பைபிள் படிச்சுட்டே இருக்கிறத பார்ப்போம். அவங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் அவங்கள பார்த்து நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பைபிள் படிக்க ஆரம்பிச்சோம். அவங்க கிட்ட இந்த வருடத்துல நம்மளுடைய சபையில 1 வருட வேத வாசிப்பு திட்டம் பாத்தீங்களா? எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நார்மலா பைபிள் அங்கங்க படிக்க கூடாது. முழு வேதாகமத்தையும் ஆண்டவர் நமக்கு நம்ம கையில கொடுத்துருக்கிறார். ஆமே. பேர் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு போய் படிக்கிறது இப்படி எல்லாம் என்ன இல்லை. ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு எழுத்தும் நம்ம கூட பேசும். ஆமே. அப்ப கர்த்தருடைய வேதத்துல எங்க பாட்டிமாவை பார்த்து நாங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா, நாங்க வேதத்தை படிக்க ஆரம்பிச்சோம். முதல் தடவை படிக்கும் போது என்ன இல்லை, அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 3rd அந்த மாதிரிதான் படிச்சிருப்பேன். ஆனா பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கல்வி ஞானத்தையும் ஆண்டவர் சிறப்பா விளக்க செஞ்சார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த ஞானத்தை தந்தார். இப்ப வேதத்தை வாங்க உங்க பிள்ளைங்க இன்னும் படிக்கல அப்படிலாம் நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பா சொல்றேன், உங்க பிள்ளைங்க பைபிள் படிக்கணும். உங்க பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கலன்னா அவங்க பைபிள் படிக்காத பிள்ளைங்க தான். பைபிள் படிக்க படிக்க ஆண்டவர் ஞானத்தை தருகிற ஆண்டவர். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்ன பண்ணோம்? படிக்க ஆரம்பிச்சோம். நான், எங்க அப்பா, எங்க அண்ணன் அப்படியே அந்த லைன்ல இருக்க மற்ற பிள்ளைங்களுமே என்ன பண்ணாங்க? படிச்சோம். முதல் தடவை படிக்கும் போது ஒண்ணுமே புரியல. அப்ப எதுக்காக படிச்சோம் தெரியுமா? எங்க பாட்டி கையில இருக்கிற அந்த அட்டவணையை பார்த்து பார்த்து படிப்போம். என்ன பண்ணிடலாம்? பைபிள படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கு பின்பதாக தான் அந்த வேதத்தை வாசிக்கும் போது அது தியானிக்கணும்னு ஒரு ஆர்வம். இன்னைக்கு எத்தனை தடவை நம்ம பைபிளை முடிச்சிருந்தாலும் ஒவ்வொரு தடவை படிக்கும் பொழுது என்னதான் இருக்கும் சொல்லுங்களேன்? அது என்னது? வற்றாத ஜீவ ஊற்று நம்ம வேத புஸ்தகம் தான். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனமும் ஒரே மாதிரி பேசாது. ஆமென். எத்தனை பேர் இந்த அனுபவத்திற்குள்ள இருக்கிறீங்க? அந்த நாட்டில் ஆரம்பிச்ச அந்த வேத பகுதி, வேதத்தை என்ன பண்ணுவோம்? படிப்போம். படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க பாட்டு காலையில படிங்க, ராத்திரி படிங்க. என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லி தருவாங்க? நாங்க விளையாடிட்டு இருப்போம், எங்க அம்மா சமைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க விளையாடிட்டு இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அங்க இருந்து வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு
கொடுப்பாங்க. இங்க இருந்து நாங்க என்ன பண்ணுவோம்? விளையாடிட்டே இருந்தாலும் என்ன கத்துக்கிட்டு இருப்போம்? வேத வசனத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? வேத புஸ்தகத்துல தியானமா இருக்கிறோமா? அதை நேசிக்கிறோமா? வேத புஸ்தகத்தை அந்நிய காரியமா அவங்க எண்ணினாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க? எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. இன்னைக்கு நாம அந்நிய காரியம்னு நினைக்கிறோமா? இல்ல அது என்னுடைய காரியம், இதுதான் முக்கியம், மரியாதை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று வேத புஸ்தகம் சொல்லுது. இந்த நல்ல பங்கு வேத புஸ்தகம் தான். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை தான் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. இந்த வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அந்த நல்ல பங்கை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். இருதயமாகிய பலகையில எழுதி வைத்திருக்கணும். ஆமென். இன்னைக்கு அது நிமித்தமா என்ன பண்றோம்? நாங்க வேதத்தை வாசிப்போம். பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த சபைக்குள்ள என்ன பண்ணிருக்கோம்? கொண்டு வந்திருக்கோம். ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்னு சொல்லி அதுக்காக எடுத்து முயற்சிகளை ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். எப்பொழுது வேதத்தை வாசித்து என்ன பண்ணணும்? அதுல சொல்லுங்களேன். வேதத்தை வாசித்து அதுல தியானிக்கணும். அது உங்களுக்கு போக வேண்டிய வழிய காட்டும். அவர் நீக்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. அப்ப நாம என்ன பண்ணணும்? நம்ம எதுல நடப்பட்டிருக்கோம்? எல்லா விதமான உரங்களும் நம்மளுக்குள்ள என்ன வந்துடும். வற்றாத நீரூற்று நம்ம என்ன பண்ணும்? போஷிக்கும். அவன் செய்வதெல்லாம் அவன் சொல்ல பார்க்கலாம். இப்ப நம்ம செய்வதெல்லாம் வாய்ப்புனா என்ன காரியங்களை செய்யணும்? உங்களுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி. அவன் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதமே மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சியா இருக்கா இல்ல அந்நிய காரியமா நினைக்கிறீங்களா? மனமகிழ்ச்சின்னு சொல்றவங்கள நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனம் எனக்கு மனமகிழ்ச்சியா இல்லாம போயிருந்ததுனா என் துக்கத்திலேயே நான் என்ன பண்ணிருப்பேன்? அழிச்சு போயிருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதை வேதத்துல இருக்கு. எது எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எந்த வழியில நடக்கணும், இந்த வழியில போனா நிச்சயமாய் அழிந்தே போவேன்னு சொல்லி வேத வசனம் என்ன சொல்லுது? சொல்லிருக்கு. ஆனா ஏசப்பா நான் அந்த வழியில போறேன், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கருணை காட்டுங்கன்னா அது அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட இது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டு தானே? அதோட முடிவு என்னங்கிறது வேத புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்நிய யுகத்துல பிணைக்கப்படாதிருப்பாயாக வேத வசனம் சொல்லுது. ஆனா நம்ம அந்நிய யுகத்துல பிணைக்கப்படும் போது ஆண்டவரே நான் அந்த குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நான் அந்நிய யுகத்துல பிணைக்கப்படுகிறேன் அப்படி சொல்லி ஜோமிட்டு போலாமா? சொல்லுங்க. நான் ஜோமிட்டு தான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன் அப்படின்னா வேத வசனம் உனக்கு எல்லா விதத்திலையும் தெளிவாய் விளக்கி இருக்கிறது. நீ இந்த வழியில போகாதுன்னு சொல்றாரு. நான் அந்த வழியில தான் போவேன், ஆனா ஆண்டவரை நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா தப்புதான். தப்பா ரைட்டா? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எந்த டெசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி கர்த்தருடைய வேதம் உங்களோட பேசும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். இரவும் பகலும் அதை தியானிக்கிறவர்களாய் நாம காணப்படணும். சங்கீதம் 119 அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 15 வசனம். கட்டளைகளை தியானித்து உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்கி இருக்கிறேன். உமது வழிகளை கண்ணோக்கி இருக்கிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். வசனத்தை மறவே. உமது வசனத்தை மறவே. ஆமென் சொல்லுங்களேன். உமது கட்டளைகளை நான் தியானிக்கிறேன். அப்ப என்ன பண்றேன்? உமது வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். வழிகளை நம்ம எப்படி கற்றுக்கொள்வது, வழிகளை நம்ம எப்படி அறிந்து கொள்வது? கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நாம் தியானிக்கும் பொழுது அவருடைய வழிகள் நமக்கு காட்டப்படும். இந்த இடத்துல உமது கட்டளைகளை நான் தியானிக்கிறேன். கட்டளை எது? கர்த்தருடைய கருத்துல கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்தை அவருடைய கட்டளை. அதை தியானித்து உமது வழிகளை நான் என்ன பண்றேன்? கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்கள்ல மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உங்க வசனத்தை என் வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டேன்? மறக்க மாட்டேன். வசனத்தை மறந்துட்டோம்னா வழி என்னதான் ஆகும்? தப்பான வழியில தான் போகும். ஆமென். வேதனை உண்டாக்குற வழி என்னது உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகளை என்ன நடத்துங்க. அப்ப நம்முடைய வழி மற்றவர்களை வேதனைக்குள்ள
உண்டாகுகிறதா? ஆண்டவருக்கு அது பிடிக்காது. மற்றவர்களை கஷ்டப்படுத்தி ஆண்டவர் நம்மளை உயர்த்த மாட்டார். உங்களுக்கென்று உனக்கென்று குறித்திருக்கிறதே அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அதற்கு அவருடைய வழியில் நாம செல்லணும். அந்த வழியில எப்படி இருக்கு? அது செம்மையான வழிகளா இருக்கிறது. அந்த வழியை கற்றுக்கொள்ளணும்னா நாள் முழுவதும் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள என்ன ஓடணும்? வேத வசனம் ஓடணும். நம்மளுடைய சிந்தைக்குள்ள என்ன ஓடணும்? வேத வசனம் ஓடணும். வேத வசனத்தை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன அதே இடத்துலதான் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. என்ன செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறது சேஃப்டி தான் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். உன் கையில பிரயாசத்தை நீ சாப்பிடுவேன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆமென். நீங்க சகல சாதனையும் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். என் கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து உண்மையாய் நடக்கும் போது அப்ப இசப்பா நீங்க சகல சாதிகளையும் என்னை மேன்மையாக வைப்பேன்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க, என்னை மேன்மையாக வைங்க. அந்த வசனத்தை எழுதிக்கிறது இருதயத்துக்குள்ள. கரெக்டா? ஆண்டவரை என்ன சொல்றாரு? இருதயத்துல வசனத்தை வரவேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச எல்லா வசனங்களும் இருதயத்துல எழுதிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், ஆண்டவரோட பாதையில நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஆல் பர்ஃபெக்ட் கிடையாது. நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன்னு யாரால ஒருத்தரால சொல்ல முடியுமா? நம்ம 100 தடவை வேதத்தை வாசிச்சிருந்தாலும் நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம எல்லா வசனத்தையும் கரைச்சு குடிச்சு உள்ளத்துக்குள்ள வச்சிருந்தாலும் நம்ம தப்பான பாதையில போகும் பொழுது சமயத்திற்கு ஏற்ற சகாயம், அவர் சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்லுவார். ஏசாயாவில் அழகாய் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்ப என்ன இருக்கணும்? செவி கவனிக்கணும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நீங்க அறிந்திருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி கிடையாது. ஒருவேளை உங்க சைடு நல்ல நியாயமே இருக்கலாம், ஆனா ஒரு வார்த்தை கேட்டோம்னா அவங்களுக்கு வேதனை உண்டாகும். நம்ம அதை கேட்காமலே இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். வேதனை உண்டாகக்கூடிய காரியங்கள் இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. ஆமென். நீங்க ஒரு காரியம் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, இப்படி செய்யாத, இப்படி செஞ்சீங்கன்னா உனக்கு என்ன இருக்கும்? அதோட முடிவு தப்பா இருக்கும். நீங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க, அவங்க உங்க பேச்சு கேட்கல, சரியா? உங்க பேச்சு கேட்கல. நீங்க சொன்ன மாதிரி எந்த தப்பு நடக்கணும் அவங்களுக்கு சொன்னீங்களோ அந்த மாதிரியான ஒரு தவறான முடிவு அவங்களுக்கு கிடைக்கும் போது இப்ப அவங்க வருத்தத்துல இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் மறுபடியும் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்க உள்ளுக்குள்ள முதல்ல என்ன தோணும்? நம்ம அப்பவே சொன்னோம், அவ கேட்டிருந்தா அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு உள்ள சொல்லும். கரெக்டா? இப்ப அவங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க போய் பேச போறீங்க. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கேட்டியா? அதனாலதான் உனக்கு நல்லா தேவை அப்படி சொல்லலாமா? சரி பரவாயில்ல விடு, இது இல்லைன்னா என்ன அடுத்து இந்த மாதிரி செய்ய சொல்றது எது கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட். இப்போ முதல் வார்த்தை அது கரெக்ட் தான், அதுதான் உண்மை. நீங்க சொல்லும் போது அவங்க கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஆனா அது சொல்லுவதற்கு ஏற்ற நேரம் அது கிடையாது, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. அப்போ ஒரு மனுஷங்களுக்கு ஆண்டவர் இவ்வளவு கற்றுக் கொடுக்கிறாருன்னா சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை நம்ம என்ன பண்றாரு? நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு? முதல்ல கற்றுக் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்களேன். சமயத்துக்கு ஏற்ற இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நீ அறியும்படிக்கு கல்விமானாக என்ன பண்ணிருக்கிறாரு? தந்தர்கள் இருக்கிறாரு. முதல்ல சொன்ன மாதிரிதான் வேதத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா உலக பிரகாரமான கல்வியிலே ஆண்டவர் உங்களை சிறந்து விளங்க செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உங்க பேர பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க, வேத வசனத்தை வாசி. ஆமென். அந்த வசனம் உன்னை போதிக்கும். நீங்க ஒவ்வொரு நேரமும் அவங்க உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு செய்ய போகலாம். அப்ப நீங்க உங்களுக்கே தெரியாது, நீங்க எப்படி போய் அவனுக்கு அட்வைஸ் பண்ண போறீங்க? நீ பண்ற தப்புன்னு நீங்க சொல்ல வேண்டியதா இல்ல, வேத வசன பிள்ளைங்களுக்கு போதிக்கும்.
ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவோமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவர் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடப்பவர் என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். என்றென்றும் பாக்கியவான். அப்போ நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல ஒரு பங்கு என்னது? வேத வசனத்துல வாசிக்கணும், தியானிக்கணும். அதுல எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். நீ நல்ல பைபிள் யாராவது கொஸ்டின் கேட்கிறோம் வைங்களேன், பைபிள் டெஸ்ட் நடக்குது. இப்போ ஒரு பிள்ளை வந்து நல்ல பதில் சொல்லிட்டே இருக்கா அப்படின்னா போய் நீ சூப்பரா பைபிள் படிச்சிருக்க, ஆண்டவரோட ஆசீர்வதிப்பார் அப்படி சொல்லிட்டு மட்டும் போக கூடாது. என்ன இல்லை, நம்ம இன்னும் அந்த அளவுக்கு வளரல. வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? ஆண்டவரை எனக்கு இன்னும் என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க, எனக்கு கற்றுக் கொடுங்க. தினமும் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம வந்து நடக்கும் போதும் வேத வசனம் நம்மளுக்குள்ள கிரியை செய்யணும். ஆமென். யோசுவா 1:8 வாசிப்போம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல வாழணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் என்ன தேவை? புத்தியும் தேவை. கரெக்டா? கரெக்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. இப்ப வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்? வசனம் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். வாயை திறந்தா என்ன வரணும்? வசனம் வரணும். எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் என்ன பண்ணணும்? வசனம் வரணும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எப்படி சொல்லலாம்? எங்க வீட்டுல ஒரு தடவை நான் வாசல்ல தலையை வச்சு என்ன பண்ணியிருந்தேன், வாசல்ல சின்ன வயசு இந்த கால் வச்சு நடந்து போவோம்ல, அந்த இடத்துல என் தலை இருக்கு. சரியா? அப்ப வந்து வெளியில கால் நீக்கிட்டு ஒரு நல்ல லீவ் பண்ணிட்டு படுத்துருக்கேன். எங்க வந்து அங்கிருந்து நடந்து வந்தான். இது வந்து என்ன சம்பவத்தோடு ஒப்பிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு கோயில் இருந்துச்சா? எந்த கோயில் இருந்தது? தாகோன் கோயில் இருந்ததா? அப்ப அது என்ன ஆச்சு? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்ததுனால அந்த தாகோன் வந்து என்ன பண்ணுச்சு? போய் வாசல்ல விழுந்து. இது எங்க வந்து லிங்க் பண்றாங்க? அடுத்து மறுபடியும் அதை எடுத்து நேரா நிக்க வைப்பாங்க. இந்த சம்பவம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். வேற வாசிங்க இந்த சம்பவம் தெரியணும். கரெக்டா? அடுத்து மறுபடியும் எடுத்து வைப்பாங்க. அடுத்து தலை மட்டும் போய் என்ன பண்ணுவோம்? வாசல்ல கிடக்கும். அதனால இந்த நாள் வரைக்கும் அந்த ஜனங்கள் இந்த தாகோன் கோயிலுக்குள்ள போகும்போது வாசல்ல கால் வச்சு போக மாட்டாங்க. வாசல் எப்படிதான் போவாங்க? தாண்டிதான் போவாங்க. அதனால இப்ப நான் தலையை எங்க வச்சிருக்கேன்? வாசப்படியில் இருக்கிறதுனால எங்க அண்ணன் வந்து இந்த சம்பவத்தை சொல்ல வரோம். அப்ப நம்மளோட இருதயத்துக்குள்ள வசனம் இருக்க எந்த ஒரு சம்பவத்தை பார்த்தாலும் வசனம் வேலை செய்யும். ஆமென் சொல்லுங்களேன். யாருக்காவது இப்படி ஞாபகம் வருமா? வரணும். எல்லாருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் எழுதப்பட்டிருக்கணும். எழுதப்பட்டா வரணும். கடைசியில் நான் ஒரு சிலைக்கு என்ன பண்ணப்பட்டேன்? ஒப்பிடப்பட்டேன். கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நான் எதுக்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது? இதே வந்து அவன் வேற மாதிரி திட்டலாம். நடக்கிற வழியில அது படுத்துருக்க அப்படி சொல்லி என்ன பண்ணலாம்? இன்னும் 4 வார்த்தை சேர்த்து என்ன பண்ணலாம்? திட்டலாம். கரெக்டா இல்லையா? நடக்கிற வழியில நான் படுத்திருக்கேன், வாசல்லையே படுத்திருக்கேன். வார்த்தை என்ன வரணும்? நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பாயா. தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் ஒரு வீட்டுல இருந்து வரக்கூடாது. இந்த வாயிலிருந்து வசனம் வரணும். அதுக்கு அடுத்தது என்ன வரக்கூடாது? கசப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. வாயில என்ன நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நிரம்பி இருக்கணும். அது எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம்
இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எழுதியிருக்கிறபடியெல்லாம் எப்படி செய்ய முடியும்னா இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருந்தாதான் நம்ம அதை அதுல எழுதியிருக்கிற மாதிரி நாம செய்ய முடியும். அப்பொழுது அப்படி இருந்தா அப்படின்னு சொல்லுங்களேன், அப்படி இருந்தா நீ உன் வழி என்ன பண்ணுவ, வாய்ப்பு பண்ணுவ. அப்படி இருந்தா இந்த வசனத்தின் படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இருந்தீனா உன் வழி வாய்க்கப்படுவ. ஆமென். வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். கூகுள் மேப்ல போய் நம்ம 4 சுத்துற என்னதான் ஆச்சு, பெட்ரோல் தான் செலவு தட்டும் இல்லையா? போய் சேர வேண்டிய வழியில சேரல, வழி தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் கத்தாவே கத்தாவே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது. தேரி காட்டுக்குள்ள போனா வெளியில வர வழி தெரியாது. எங்க அப்பா ஒரு தடவை எங்க தொலைச்சு போயிட்டாங்க. தொலைஞ்சு போன பாட்டு, பாதை காட்டுமாயே அப்படி பாடிட்டே போனாங்க. என்ன பாதையை மறந்தது யாரு? போக தெரிஞ்சுட்டு வெளியில வர தெரியல. கரெக்டா? அப்ப என்ன வருது, ஐயோ நான் என்ன பண்ணுவேனே ஏது பண்ணுவேனே இல்லை. பாட்டு வரணும், வசனம் வரணும். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பாவோட சாட்சி தான் இது. இப்பவும் நான் என்ன பண்ணுவேன்னா ஏதாவது தெரியாத ரூட்டுக்குள்ள புதுசா ட்ரை பண்றோம்னு நினைச்சேன்னா எஸ்அப்பா நான் போறேன் என்ன பண்ணுங்க பாதைய காட்டுங்க. இப்ப புதுசா ஒரு பைபாஸ் ரோடு நாங்க ஊருக்கிட்டே வந்திருக்கேன். நீங்க போனேன் ராத்திரி நேரம் என்னாச்சு, எங்க அப்பா போகாத சொல்லிட்டாங்க. எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீ போகும்போது போய்க்கோ வரும்போது வராது. எங்க அண்ணன் சொன்னா அதெல்லாம் அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போகும்போது போ வரும்போது அதே வழியில வா. 3 பேர் 3 தடவை சொல்றாங்க. எனக்கு போகும்போது சரி நம்ம போகும்போது போயிடலாம்னு போயாச்சு. எனக்கு என்ன சொல்றது, நான் கொஞ்சம் இருட்டாவும் இருக்கு. எங்க அக்கா கிட்ட கேட்கிறேன், அக்கா நீ ஏற்கனவே இந்த வழியில போயிருக்கேன்னா, ஆமா அந்த ஒத்தையடி பாதையில பைபாஸ் ரோடுனாங்க இவன் ஒத்தையடி பாதைங்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு இது. சரி பரவாயில்ல ஏதோ சீக்கிரம் போயிடலாம்னு சொல்றாங்கன்னு சீக்கிரம் போயாச்சு. ஆனா ரோடு நல்ல விசாலமான ரோடு, அங்கே நல்ல அழகான ஒரு ரோடா இருந்துச்சு. போயாச்சு. போகும்போது அக்கா இருந்தா, திருப்பி வரும்போது தனியா இருக்கேன். இப்ப அம்மா சொன்னது ஞாபகம் வருது, வரும்போது திருப்பி நீ அந்த வழியில வராது. அப்ப இன்னொரு பக்கம் எங்க அண்ணன் சொன்னது அவதானே, அதான் நீ அது வரும்போது வந்துட்ட அப்படி சொல்லணும். இப்ப நமக்கு பிரியமான வழி என்னது, 2 பேரும் 2 ஆலோசனை கொடுக்குறாங்க. இதுல எது நம்ம எடுத்துக்குவோம், எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை யார் சொன்னாங்களோ அப்படிதான் கரெக்டா. அப்ப திருப்பி வரும்போது எசப்பா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு முன்னாடி போங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. வாயிலிருந்து வசனம் தெரியாததுக்குதான் அவர் வழி காட்டுகிற ஆண்டவர். அப்பதான் இரவும் பகலும் தியானித்து இருக்கும் போது அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய். அப்ப நீ என்ன பண்ணுவ, புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும், நீங்க எடுக்கும் பொழுது வசனத்தை வச்சு நீங்க வசனத்தை ஆதாரமா வைத்து நாம எடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அதை செய்வதற்கு ஏற்ற புத்தியையும் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக அவங்க பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்தருக்கும் அதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கும் என்ன பண்றாரு, நம்ம புத்திமான்களாய் நடக்கணுங்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமென். உங்க பிள்ளைங்க புத்தியா நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்களா, இல்ல சரி அவன் எப்படி வளர்றானோ வளரட்டும் நினைப்பீங்களா? புத்தியா நடக்கணும். ஞாபகம் மறதி ரொம்ப ஞாபகம் மறக்குது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு கீரை ஒன்று செஞ்சு கொடுப்பீங்க. ஞாபகம் ஞாபகம் மறதிக்கு என்ன கீரை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அம்மா வல்லார கீரை. இப்படி நீங்களே உங்க பிள்ளைங்க புத்தியா நடந்துக்கணும், ஞானமா நடந்துக்கணும்னு நீங்க நினைக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்களே இதை உங்க பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும் போது பரமபிதா என்ன பண்றாரு, அதை காட்டிலும் விசேஷமானவர்களா உங்களுக்கு தரணும்னு நினைக்கிறாரு. நீங்க வல்லார கீரையை கொடுக்குறீங்க, ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீ புத்திமானாய் நடப்பதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. உங்க பிள்ளைங்களுக்கு வல்லார கீரை பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பா என்ன பண்ணணும், சாப்பிட்டுதான் ஆகணும். எங்க சின்ன வயசுல எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த கீரைகள் எல்லாம் ரொம்ப பிடிக்காது. வல்லார கீரை நல்லா காய வச்சு இட்லி பொடி ஆக்கிட்டாங்க. இட்லி பொடி எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. இப்ப என்னது சாப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு அழகா லட்டு மாதிரி கையில கொடுத்து வச்சிருக்கிறார். இது கிடைக்காத பஞ்சகாலம் வர்றதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணணும், நம்ம சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் தூங்குறீங்களோ சொல்லுங்க. வேத வசனம்
கிடைக்காத பஞ்சகாலம் வருமா வராதா? வரும். அப்ப அதுக்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும்? இருதயத்துக்குள்ள எழுதி வைக்கணும். அது நடக்கும் போது பேசணும், தூங்கும் போது அந்த வசனம் பேசணும். எந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவும் வசனம் பேசணும். வாயை விட்டு கர்த்தருடைய வசனம் பிரியாது இருப்பதாக. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 28:9. நீ உன் தேவனாகிய கர்த்தரை கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 11வது வசனத்தை வாசிப்போமா? கொடுப்பேன் என்று பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அழகாய் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வழிகளை நீ நடக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் கற்பத்தின் கனியிலோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ உன் மிருக ஜீவனின் பலனிலோ நீங்க எந்த ஒரு காரியத்தை மிருக ஜீவன்கள் வச்சிருந்தோம்னா மிருக ஜீவன்கள் அதன் மூலமா நம்மளுக்கு கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். ஒருவேளை தோட்டங்களை வச்சிருக்கலாம், இல்ல பிசினஸ் செய்யலாம். உங்க நிலத்தின் கனியிலும் நமக்கு வருமானம் எந்த இடத்துல இருந்து வருகிறதோ அந்த வருமானத்துல பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஆண்டவர் சும்மா சாதாரணமான ஆண்டவர் இல்ல. அதாவது என்னோட வழியை நீ நடந்த அப்படின்னா போதும். ஆமென். எல்லாத்துலயும் ஆசீர்வாதம் தான். கற்பத்தின் கனியில ஒரு ஆசீர்வாதம். மிருக ஜீவன்களின் பலனில மந்தையை பெருக பண்ணுறது போல என்ன பண்ணுவாரா? ஆண்டவர் பெருக பண்ணுவேன்னு சொல்ற. அப்ப மந்தைங்கிறது என்னது? ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம். நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை மல்டிப்ளை பண்ணுவார். பெருக பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நிலத்தின் கனியிலும் ஆமென் சொல்லுங்களேன். நிலத்தின் கனியிலும் நிலத்தின் கனி என்ன பண்ணணும்? கனி தரணும். ஆமென். நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல என்ன வரணும்? கனி இருக்கணும். கனிகளுடையவர்களான வாழ்க்கை. அவர் நீக்காவின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்தாம நம்ம கனி தருகிறோமா? நிலத்தின் கனியிலும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். 12வது வசனத்தை வாசிப்போமா? ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யவும் கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக சாரிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடனோடு இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கடனை வைத்து சொல்லுங்க, நான் கடன் வாங்க மாட்டேன். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவரோட வழியில நான் நடப்பேன். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஏற்ற காலத்துல உன் தேசத்துல மழை பெய்யும். ஏற்ற காலத்துல உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏற்ற காலத்துல நம்ம உயரணும். அவருடைய பலத்த கருத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். கர்த்தரனோடு உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக சாரிகளுக்கு கடன் கொடுப்ப. நீ என்ன பண்ண மாட்ட? கடன் வாங்க மாட்ட. கடன் வாங்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு நம்ம கைகளில் இருந்து மற்றவர்களுக்கு நாம் கடன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா நம்ம கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அது கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானம் உள்ளவர்களாய் இருக்கணும். அவர் வழியில நடப்பதற்கு நம்ம கவனம் உள்ளவர்களாய் இருக்கணும். ஆமென். அப்பதான் நம்ம தேசத்துல என்ன வரும்? மழை பெய்யும். தேசத்துல மழை பெய்யணும்னே வெளியில இருக்க வானத்துல அந்த மழை இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? சேமத்தை கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில அவர் சேமத்தை கட்டளையிடுகிற தேவன். நம்ம தேசத்துல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம குடும்பத்துக்குள்ள ஆண்டவரை உயர்த்துவார். வாங்குற கடன் அப்ப இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். சம்பாதிப்பதற்கு ஏற்ற கைப்பலனை ஆண்டவர் தருகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீ கையிட்டு செய்கிற வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். நம்ம எந்த வேலையெல்லாம் செய்யறோமோ அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
அவர் தமது நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறந்து நீ அநேக சாலிகளுக்கு கடன் கொடுப்பார், நீயோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் கடன் வாங்க மாட்டேன். உபாகம் அந்த காரியத்துக்கு போகலாம். உபாகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போமா? அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும் போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாய் கர்த்தர் உன்னை எல்லா கிரியிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். 9வது வசனத்துல 7வது வசனத்துல வாசிக்கும் போது, உன் தேசத்துல எந்த வாசலையும் உன் சகோதரர்கள் எளியவனான ஒருத்தன் இருந்தா உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை என்ன பண்ணு, உன் கையில கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. இப்ப நம்ம கிட்ட இருக்கு, நம்ம சகோதரர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற போது சரி பட்டுட்டு போட்டோம், அவன் என்னமோ பண்ணிட்டோம் அப்படி நினைக்க கூடாது. அவன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து, எது நிமித்தம் சும்மா உதாய செலவு பண்றவங்களுக்கு இல்ல, வசனம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. வசனத்தை இதுதான் இரவு பகலும் தியானிக்கிறதுக்கு தியானிச்சோம்னா ஆண்டவர் தெளிவா தான் பேசுறார். அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை எப்படி கொடுக்கிறோம், கடன் கொடுப்பாயாக. சொல்லுங்க, இந்த வசனத்தை எல்லா வீட்டுல போய் ஒரு தடவை நல்லா வாசிங்க. உன் சகோதரன் எளியவனான ஒருவன் இருந்தா, ஃபேமிலியில ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இப்ப அவனுக்கு ஒரு அவசர தேவை உங்ககிட்ட இருக்கு. இப்ப என்ன செய்யக்கூடாது, இருதயத்தை கடினமாக்க கூடாது, நம்ம கையை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அவனோட அவசர தேவை நிமித்தம் இந்த இடத்துல அவன் உன்கிட்ட கேட்டான்னு கூட சொல்லல, அவங்களுக்கு தேவை இருக்குங்கிறது உங்களுக்கு அறியப்படுது. உங்க இருதயத்துக்குள்ள நீங்க கர்த்தருடைய வேதத்தை தினமும் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷங்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாள் வழியை போதித்தாருன்னா அவர் உங்களோட பேசுவாங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு இந்த இவ்வளவு பணம் தேவைப்படுது, இந்த தேவை இப்ப இருக்கு, நீ என்ன பண்ணு, நீ குடுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இருதயத்துக்குள்ள பேசுவார். அவங்களோட அவசர தேவைகள் நிமித்தம் நீ அவங்களுக்கு என்ன பண்ணுவாயாக, கடன் கொடுப்பாயாக. தாராளமா கொடுக்கணுமா, அதுக்கு கீழதான் விடுதலை வருஷமாகிய அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கணும், அவசர தேவைகள் நிமித்தம் நம்ம கையை என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும் போது ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட உங்க என்ன பண்றாரு, பேசி பேசி குடு குடு குடுன்னு ஆண்டவர் பேசும்போது ஆண்டவரோட வார்த்தையை தட்ட முடியாம உங்ககிட்ட இருக்கிறத எடுத்து நீங்க அவங்களுக்கு கொடுக்கும் போது, சரி இந்த ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரே அதனால நான் கொடுக்குறேன்னு கொடுக்க கூடாது. எப்படி கொடுக்கணுமா, தாராளமா கொடுக்கணும். இருதயம் என்ன பண்ணக்கூடாது, அந்த இது இருந்தா நான் ஒரு வண்டி வாங்கியிருப்பேனே அப்படி சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அதுதான் பேசணும். கொடுப்பாயாக. அப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருதயம் விசனப்படாது இருப்பதாக. அது நிமித்தமாக நம்ம கொடுக்கறதே நிமித்தமாக, நம்ம மற்றவங்களுக்கு இரக்கம் செய்யறதே நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீங்க எந்த கிரியை செய்தாலும் சரி, எல்லாம் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அவர் என்ன பண்ணுவாரு, உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கோட காரியத்தை நம்ம எடுக்கும் பொழுது அவன் துறவ தோண்டுகிறான், அது அவனுடைய உழைப்பு. அந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்றாங்க, வேற என்ன பண்றாரு, சரி வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அடுத்த இடத்துக்கு போறாங்க. அங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க, சரி வச்சுக்கோ. ஈசாக்கு செஞ்சாரா இல்லையா, அடுத்து மறுபடியும் ஒரு நீரூற்ற தோன்றார், வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நீங்க தோண்ட தோண்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க கிரியையில ஆசீர்வதிப்பாரு. அந்த ஊர்க்காரங்க தோண்டும் போது வராத ஊற்று ஈசாக்கு தோண்டும் போது வருது அப்படின்னா அவர் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு உள்ளதை அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. 2 வெள்ளி காசு போட்டாங்க, அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரும் போட்டதை பார்த்தாங்க. 2 வெள்ளி காசு ஏன் அவளுக்கு பெருசா தெரிஞ்சு தெரியுமா, அவளுக்கு இருந்தவன் கொடுத்துட்டான். அவள் ஜீவனத்துக்கு உரியதை அவன் என்ன பண்ணுகிறாள், கொடுக்கிறாள். நம்ம விதவை வீட்டுல பாத்தீங்கன்னா அவளும் அவ மகளும் பஞ்சகாலம், அவள்கிட்ட இருக்கிறது அவளுக்கு ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு அளவாதான் இருக்கு. அப்போ
செஞ்சு முதல்ல எனக்கு எடுத்துட்டு வா. அப்போ அவருடைய இருதயம் விசனத்தோட சொல்றா என்ன சொல்றா, நாங்களே அதை சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சதுக்கப்புறம் வேற எதுவுமே கிடையாது, அதுக்கப்புறம் நாங்க சாக தான் போறோம். ஆனாலும் என்ன பண்ணா, அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடுவான். அவகிட்ட இருந்ததை கொடுத்துட்டா. இப்ப என்ன வந்துச்சு, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுல குறைவு வரவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில ஆசீர்வாதத்தை கொடுத்து வச்சிருக்கிறேன், நாம கொடுக்குறோமா? நம்மளோட இருதயம் என்ன சொல்லுது, நான் என் பிள்ளைங்க என் குடும்பம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீ குடு. ஆமென். அதி நிமித்தமாக அவங்க திருப்பி தரலைங்கிறது அடுத்த விஷயம். தெளிவாதான் வசனம் சொல்லுது. நான் சொன்னீங்களுக்காக போய் எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க நான் சொல்லல. வசனம் தெளிவாதான் சொல்லுது. வசனத்தின்படி நடக்கணும். அவசர தேவைகள் நிமித்தம் அதை கொடு. அது நிமித்தமா என்ன சொல்லுங்க, சொல்லுங்களேன். அது நிமித்தமா தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை தருகிறார். பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி கட்டளையிடுகிறார். ஆண்டவர் நீங்க என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை ஆண்டவர் தருவார். கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்ன பண்றேன் இத நீங்க எனக்கு ஆண்டவர் சொல்லுவாருங்க. இருதயத்துல ஆண்டவர் பேசுவார். அவங்களுக்கு தேவைங்கிறத என்ன பண்ணுவாரு சொல்லுவாரு. நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இது நிமித்தமா ஆண்டவர் எனக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். இது நிமித்தமா எனக்கு வந்து சேர வேண்டிய காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இது நிமித்தமா இந்த காசுல நான் கொடுத்தது நிமித்தமா என்னோட மருத்துவ செலவு ஆண்டவர் கட் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த இது நிமித்தமா ஆண்டவர் இந்த வீண் செலவுகளை எனக்கு மாற்றுவார். ஆமென். பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார். அதே 11வது வசனத்தை வாசிப்போமா. தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம்ம இந்த தேசத்துல இதே தொண்டாமுத்தூர் பட்டணத்துல கஷ்டப்படுறவங்க இல்லாம இல்லை. ஆமென். வசனம் சொல்லுது எளியவர்கள் இல்லாதிருப்பது இல்லை. ஏதோ ஒரு எளியவங்க கஷ்டப்படுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. உன் கையை என்ன பண்ணு, தாராளமா குடு. நம்ம அங்க கொடுத்தோம்னா ஆண்டவர் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. வண்டி வந்து பஞ்சர் ஆகுது, வண்டி ரிப்பேர் ஆகுது, வண்டிக்கே செலவு பண்ணிட்டு இருக்கிற நீங்க இந்த சைடு கொடுத்துட்டு வாங்க, வண்டி ஆண்டவர் பார்த்துக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எங்கிட்டயே இல்லையே, ஆனா ஆண்டவர் இப்ப கொடுக்க சொல்றாரு. இதை கொடுத்துட்டேன்னா அடுத்த நேரம் சாப்பாடுக்கு என் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்களே நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் குடுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணணும், கொடுத்துறணும். ஆமென். குடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் குடுன்னு சொல்லிட்டாருன்னா கொடுத்துறணும். நீங்க நடந்து போறீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் உங்ககிட்ட வந்து இந்த டவுன்ல எல்லாம் போகும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு தாங்க அப்படி கேட்பாங்க. ஆனா எல்லாருமே உங்களுக்கு இருமையை வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லுமா, சொல்லாது. சிலருக்கு மட்டும் என்ன பண்ணும் உள்ள சொல்லும், சரி அவங்க கஷ்டப்படுறாங்களே, சரி இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கிறாங்களா அப்படியே ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, ஒரு கைய பாக்கெட்டுக்குள்ள விடுங்க. எப்படி நம்ம டவுன்ல ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு டீ குடிக்க தான் போவோம், டீக்கு வச்சிருக்கிற காசை எடுத்து என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க. உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வருங்க, உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். நீங்க ஒருத்தவங்க கொடுத்து அவங்க அதனால திருப்தி அடைகிறாங்கன்னா உங்களுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க. கொடுத்து பார்க்கும்போது அந்த அனுபவம் வந்து எல்லாருக்குள்ளே ஒரு பூரிப்பா இருக்கும். இருதயத்தை என்ன பண்ணும், கையில தாராளமா திறக்கணும். ஆமென். திறக்கும் போது என்ன பண்ணணும், அவங்க ஒரு நேரம் இப்போதைக்கு ஒரு டீ குடிக்கிறதுக்காகவாவது கையை திறக்கணும். ₹1 இந்த காலத்துல எந்த கடையிலும் ₹1 டீ கிடைக்காது. இப்படி தட்டி என்ன பண்ணக்கூடாது, சில்லறை காசை தேடக்கூடாது. ஆமென். குடுக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க நோட்டை போடுங்க, தப்பே கிடையாது. தாராளமா தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. நீங்க கஞ்சமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஞ்சத்தனமா தான் கிடைக்கும். ஆமென். ஏழைக்கு இருந்தவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க ₹1 கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். கரெக்டா? அப்ப நீங்க கொடுக்கறதுக்கு ஆண்டவர் திருப்பி எப்படி கொடுப்பாரு தெரியுமா? ஆண்டவர் நம்மளையே ஆண்டவர் கடன் உன்னை வந்து கடன்காரியா வைக்க மாட்டேன்னு ஆண்டவர் வாங்க கொடுக்குறாரு. நீ யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன், யார்கிட்ட இருந்து கடன் வாங்க மாட்டேன், நீ தான் மற்றவங்களுக்கு கடன் கொடுப்பேன்னு அவரோட பிள்ளைங்களை அவ்வளவு நேசிக்கிறாருன்னா கர்த்தர் கடன்காரியா இருக்கணும்னு ஆண்டவர் நினைப்பாரா?
நீங்க ஏழை கொடுக்குறீங்க ஆண்டவரே நான் உங்களுக்கு கடன் கொடுத்துட்டேன் அப்படிலாம் சொல்லி காமிக்காதீங்க. ஏசப்பாக்கே தெரியும் இல்ல. சில காரியங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கடன் வாங்கினோம்னா அதை அடைக்கிற வரைக்கும் நம்மளோட இருதயம் எப்படி இருக்கும்? அதை எப்படியாவது அடைச்சிடணும். அப்ப ஆண்டவர் நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விட மாட்டேன். ஆசீர்வாதத்தை நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பல கண்டிஷன் சொல்லிட்டாரு. பாதி மட்டும் எடுத்துக்காதீங்க, முழுசா எடுத்துக்கணும். ஆமென். முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேணும். அவர் வழிகளை நடக்கணும். கர்த்தருடைய வேதத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல தாராள குணம், உதாரணம் உள்ள ஆத்துமா. வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். உதாரணம் உள்ள ஆத்துமா செழிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? செழிக்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருக்கும்போது அவர் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஈசாக்கு அவர் செய்வது எல்லாத்தையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். இன்னைக்கு நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு? நம்ம கையின் கிரியைகளை பார்க்கிறார். நீங்க இந்த கையில கொடுங்க, இதே கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சம்பாதிப்பதற்கு ஏற்ற கைப்பலனை தருவார். ஒரு சின்ன பிசினஸா வச்சிருக்கலாம், ஆண்டவர் உங்களுடைய கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அது இன்னும் பெரும். கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுகிறவரா இருக்கிறார்? இந்த என்ன பண்ணுற ஆண்டவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 19:17 வாசிக்கும் பொழுது அதுலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். வாசிப்போமா? நீதிமொழிகள் 19:17 அதை அவர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். திரும்ப கொடுக்காம இருக்க மாட்டார். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனம். ஏழைக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். நீங்க இங்க ஏழைக்கு கொடுத்தத அவர் என்ன பண்ணுவாராம்? திரும்ப கொடுப்பார். அதே ஏழை வந்து உங்களுக்கு திரும்ப கொடுக்க போறது இல்லை, ஆனா ஆண்டவர் கொடுப்பார். என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க போஷிங்கன்னு சொல்லுவாரு. நம்மள அறியாமே நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? தேவதூதர்களையும் போஷித்து இருக்கிறோம். அப்படின்னு சொல்ல வேத வசனம் தான் சொல்லுது. இன்னொரு ஒரு காரியம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது, கர்த்தருக்கு பயப்படணும், அடுத்தது அவர் வழிகளை தெரிந்து கொள்ளணும், அதை நடக்கணும், இரவும் பார்க்கணும், கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும். அடுத்த என்ன காரியங்களை பார்த்தோம்? ஏழைக்கு இறங்கணும், நம்மளுடைய சமூக அவசர தேவைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு தாராளமா நம்ம கொடுக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள். கடைசியா ஒரு காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 24வது அதிகாரம் 4, 5, 6 வசனத்தை வாசிப்போம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. சங்கீதம் 24ல கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்துல மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனையே அவர் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் கர்த்தரால் எதை பெற்றுக் கொள்கிறானா? ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். நம்ம கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா அது முன்னாடி வசனம் என்ன இருக்கு? கைகள்ல சுத்தம். கைகள்ல சுத்தம்னா என்ன? சோப் போட்டு வாஷ் பண்ணுறதா? சரி, சோப்பு போட்டு வாஷ் பண்றதா? இல்ல. கைகள்ல சுத்தம் அப்படின்னா நம்ம கையின் பிரயாசங்கள்ல சுத்தம் இருக்கணும். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும். எஜமானுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். கைகள்ல சுத்தம். ஆமே. இப்ப நம்ம தொழில் செய்கிறவங்களா இருக்கிறோம், எப்படி சுத்தமா இருக்கணும்? எடை கரெக்டா வைக்கணும். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. கைகள்ல சுத்தம். நீங்க ஒருத்தவங்களுக்கு இப்ப இது முன்பதாக என்ன பண்றோம்? ஒரு வசனத்தை வாசிச்சோம். உங்கள்கிட்ட இருக்கு, இல்லாதவருக்கு அவசர தேவை நிமித்தமா நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். திருப்பி அவங்க கொடுக்குறாங்க. வட்டியோட வாங்கலாமா? கைகள்ல சுத்தம் வேணும். கைகள்ல சுத்தம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வட்டி வாங்க மாட்டீங்க. ஆமே. கைகள்ல சுத்தம் உள்ளவர்களா இருக்கு. மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல இருதயம் விசாரப்படாம இருந்தாதான் கைகள்ல சுத்தம். ஆமே. நம்ம கையை நீட்டி மற்றவங்கிட்ட வாங்குறோம். அப்ப நம்ம அதுக்கேற்ற வேலையை என்ன பண்ணிருக்கணும்? செய்திருக்கணும். உழைக்காத காசு உடம்புல இது வந்து இந்த உலகத்தான் வளர்க்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. கையில என்ன வேணுமா? சுத்தம் வேணுமா? இந்த உண்மையில கூட சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இப்ப காலையில 10 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரே சம்பளம், இடையில வந்தவங்களுக்கு ஒரே சம்பளம், கடைசியா வந்தவங்களுக்கும்
ஒரே சம்பளம். அந்த கடைசியா வந்தவங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம இப்ப இந்த 1 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணிடணும்? நிறைய செஞ்சு என்ன பண்ணிடணும்? காலையிலிருந்து செய்யறவங்களுக்கும் கொஞ்ச நேரம் செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். காலையிலிருந்து செய்யறவங்க தாராளமா மெதுவா பொறுமையா நம்மளே இருக்கும். வீட்டு வேலையில செய்யறோம்னு வச்சுக்கோம். காலையிலிருந்து செய்யறோம், என்ன பண்ணுவோம்? பொறுமையா செய்வோம். அது இன்னும் 1 மணி நேரத்துல கெஸ்ட் வந்துருவாங்கன்னா நம்ம பொறுமையா செய்வோமா? அப்பதான் நம்ம எப்படி இருப்போம்? மின்னல் வேகத்துல கடற்கரை எல்லா வேலையும் செய்வோம். கரெக்டா? அதனாலதான் அது கிரேட்டா போகுது. இன்னைக்கு நாம வாங்குகிற சம்பளத்துக்கு நம்ம கையில என்ன இருக்கணும்? சுத்தம் இருக்கணும். இருதயத்துல மாசு இல்லாதவங்களா இருந்து, மாசுனா எனக்கு எந்த ஒரு குற்றமும் இல்லாதவங்களா இருந்து, தன் ஆத்மாவை வாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையில எந்த விதத்திலையும் பொய்யான ஒரு காரியம் நம்ம செய்யக்கூடிய வேலையிலோ நம்ம செய்யக்கூடிய தொழிலிலோ இருக்கக்கூடாது. அடுத்து அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் சொல்லுங்க. அப்படி இருந்தா அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே 6வது வசனத்தை வாசிச்சா, இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற நம்மளே தான் இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட நம்ம தான் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து தியானித்து, ஆண்டவரே என்னுடைய காரியம் என்னன்னு கர்த்தருடைய சமூகத்துல விசாரித்து அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற, கர்த்தருடைய சமூகத்துல இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்களுடைய காரியம் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவன் வேதனையை கூட்டான். நம்ம என்னதான் இந்த உலகத்துக்காக நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக என்னதான் நீங்க ஓடினாலும் சரி, நீங்களா உங்களால வர ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? ஒரு ராஜா கொடுக்கிறாரு. உடனே அவர் சொன்னது, ஒன்னால நான் என்ன பண்ணேன்? பணக்காரனானே யாரும் சொல்லக்கூடாது, நான் கர்த்தருடைய சந்ததி. ஆமென் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி. நான் கர்த்தராலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இந்த உலக மனுஷங்களால இருக்கக்கூடாது. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்னுடைய ஓட்டத்தினால இருக்கக்கூடாது. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் அது கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணின அதே ஆசீர்வாதம் தான். ஆமென். ஒரு சீசன் இப்படியாய் வந்து கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. என்ன கேட்டாரு? நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை இருக்கிறத வித்து தரித்திரருக்கு கொடு. அப்ப அவனுடைய இருதயம் ஓகே அக்செப்ட் பண்ணுச்சா? அவன் மனம் நொந்தவனாய் திரும்பி போறான். எதனால? அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எல்லாமே அது கர்த்தருடைய கருத்தினால, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். இன்னைக்கு நாம இந்த இடத்துல நிற்கிறோம், நாம இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்திற்குள்ள இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அது அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சந்ததி. நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? நம்முடைய கையிலே தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்படணும். அதற்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? அதுக்கு முன்னாடி வசனத்திலே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இத வாசிச்சு இருக்கும்போது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வார். யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்ற புத்தியை சேர்த்துதான் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு சோம்பேறிக்கு ஆண்டவர் உங்களை கொடுக்க சொல்லுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அவசர தேவைப்பா, நான் கொடுக்குறேன்னு ஆண்டவர் அதுக்குதான் புத்திமானாய் என்ன பண்ணுவேன்? நடந்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்களேன். சோம்பேறியா இருக்கிற ஆண்டவருக்கு டிக்காது. அப்போ ஒரு சோம்பேறிக்கு ஆண்டவர் உங்களை கொடுக்க வைப்பாரா? கொடுக்க வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருக்குள்ளாக என்ன பண்ணணும்? தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் சொல்லுங்க. கைகளில் சுத்தம் உள்ளவன், இருதயத்துல மாசு இல்லாதவனாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனை அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே சொல்லுங்களேன். நம்மதான் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவர்களே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அப்ப இன்னைக்கு அவருடைய சமூகத்தை நாடுகிற நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம கையில் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்னும் நம்மளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லையா?
நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கணும். எந்த இடத்துல நம்ம தவறு விட்டுட்டோம்? நம்ம இரவு பக்கம் தியானிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனா நம்மளுடைய கைகள் மற்றவர்களுக்கு முடி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்கலாம், இல்ல அவர் வழியில நடக்காதவங்களா இருக்கலாம். கர்த்தருடைய வழி என்னன்னு தேடி விசாரித்து அதுல நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அழகாய் ஆராதனை வேலையில பாடுவோம். சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னும் துன்பம் வந்தாலுமே என்ன பண்ண மாட்டேன், நான் என்ன மாட்டேன், பின்வாங்க மாட்டேன். கர்த்தரைதான் பின்தொடருவேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை பின்தொடர அது இன்னலா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, அவர் சந்நிதியில முழங்கால நிற்கணும். அவருடைய பாதையில நாம நடக்கணும். ஆமென். உங்க வசனத்தை தியானித்து அதுவும் மகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கர்த்தருடைய வேதத்துல ஊன்ற கட்டப்பட்டவர்களா இருக்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம குடும்பம் கவிழ்க்கப்பட்டுமோன்னு நினைச்சாலும் அசைக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் எழுந்து நிற்கவோமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா கண்களை மூடி ராஜாவை ராஜாவை நோக்கி பார்த்து போதும். ஆண்டவர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கையின் பிரயாசத்துக்கு வீண் செலவு வருகிறதா? ஒரு வயசை யோசிச்சு பார்ப்போம். ஏசப்பா நான் எந்த இடத்துல தப்பு பண்றேன், எனக்கு காட்டுங்கப்பா. என் மேல கண்ணை வச்சிருக்கீங்க ஏசப்பா, எனக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க. நீங்க என்கிட்ட பேசுங்க. உங்களுடைய வழியில நான் நடக்கணும். செம்மையான வழியில நடத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய வழியில நம்ம நடக்கணும் அப்பா. நான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கணும் என்று சொன்னான். என் கையின் பிரயாசங்கள் வற்றாத நீரூற்றை போல இருக்கணும்னா இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கணுமே. எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ஏசப்பா, எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க. அதற்கு தடையான காரியங்களே மாற்றி போடுங்க ஏசப்பா. கேளுங்களேன். வேதத்துல தியானமா இருக்க முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய தடைகள் இயேசுவின் நாமத்தினால மாற்றி போடுங்க ஏசப்பா. எங்க இருதயமாகிய பலகையில நாம எழுதணும் ஏசப்பா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எங்க வாயை விட்டு பிரியவே கூடாது சுவாமி. எங்களுடைய வாயின் வார்த்தைகள் அது உங்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் அப்பா. நாங்க செய்ய வேண்டிய காரியங்கள், நாங்க செய்ய வேண்டிய கிரியைகள், நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகள் எங்களுக்கு காட்டுங்க ஏசப்பா. எங்க கைகளின் பிரயாசத்துல இருக்கு. நீர் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு காட்டுகிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் காட்டணும் ஏசப்பா. இதுவே சமூகத்தை நாடி உங்களுடைய சமூகத்தை விசாரித்து உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிற யாக்கோபு என்னும் சந்ததின்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க அந்த சந்ததிகளாய் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீர் ஆணையிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கிறவர்களாய் அந்த சந்ததி உள்ள பிள்ளைகளாய் எங்களை நீங்க மாற்றுங்க. எல்லாம் ஒரு விஷயம் சேர்ந்து பாடுவோமா? உண்மையே நான் நேசிப்பேன், உண்மையே நான் நேசிப்பேன், உன் சந்நிதியில் முழங்காலில் நிற்பேன் ஏசப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான்
வசனத்தை தியானித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணங்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்கள் வேலைகளின் மத்தியிலோ ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் சூழ்நிலைகளின் மத்தியிலோ புயல் போன்ற சோதனைகளின் வேலைகளிலோ எங்களுடைய கைகளில் உங்களுடைய வேத வசனம் இருக்கட்டும். எங்கள் இரவும் பகலும் நாங்கள் அதை தியானித்து அகமகிழக்கூடிய பிள்ளைகளாய் இரவும் பகலும் அதை தியானித்து ஆண்டவரே உடைய சந்நிதியில முழங்காலில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. எங்களுக்கு நீங்க தாங்க சொல்ற எல்லாருமே உங்களை வாயில திறந்து நாங்கள் கடமைக்காக ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிறவர்கள் அல்ல சுவாமி. போட்டிக்காய் நாங்கள் வாசிக்கிற பிள்ளைகள் அல்ல, ஏதோ ஒரு பைபிள் புத்தகமாக நாங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. இரவும் பகலும் நாங்கள் தியானமாய் இருக்கிறோம். உமோடு உருவாடுகிறவர்களாய், உமோடு ஆண்டவரை நாங்கள் தனித்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க. பிரியமானவரே, உதாத்மா வாழ்ந்தது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று அவள் எழுந்தது போலப்பா. ஆண்டவரே, யோவான் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல எங்க ஆத்மா வாழ்ந்திருக்கட்டும். எங்க ஆத்மாவுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கணும் ஆண்டவரே. இதை நாங்கள் எங்களுக்கு உட்கொள்ளணும் சுவாமி. எங்களுக்கு கிருபை செய்வீராக, எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்படியே எங்களுக்கு செய்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வாக்கியம் நன்மை உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாட்டில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. கையின் பிரயாசங்கள் ஆண்டவரை காரியங்கள் மாற்றி போடுவீராக. கொத்தலான பயிர்களை போடக்கூடிய அனுபவங்களை மாற்றி போடுவீராக. வீண் செலவுகளில் தேவனின் பாதுகாப்பை தாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க. பரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நீங்க தாங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யத்தை தரும் சுவாமி. கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் நீங்க அப்படியே ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.